அந்நியாங்காரனி எல்லாரும் எப்படிடா இருக்கீங்க? ஸோ இன்னைக்கு ஜிமின் எஃப்எஃப் தான் பார்க்க போகிறோம். ஹார்ட்லெஸ் ஹஸ்பண்ட் பார்ட் 18. ஸோ இதை நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கடா. அண்ட் சேனலை ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். பேக்ரவுண்ட் நாய்ஸ் இருந்தால் இக்னோர் பண்ணிடுங்க, ஓகேவா? ஸோ டெலிகிராம் லிங்க்கு, வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கு, இன்ஸ்டாகிராம் லிங்க் 3 கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குடா. ஸோ யாருக்காச்சும் ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ண தோணுச்சிங்கன்னா போய் ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கோங்க. நம்ம போன பாட்டிலேருந்து கண்டினியூ பண்ணலாம். இப்போ அவன் கீழே உட்காந்துட்டு சாப்பிட்டுட்டு இருக்கான் மார்னிங். ஸோ கீழே அவனுக்கு ஒரு மாதிரி டிஸ்டர்ப்டாக இருக்குது. ஏன்னா நைட் நீங்கள் சொன்னது அவனுக்கு இப்போ எப்படி இருக்குன்னா டபுள் மைண்டாக இருக்குது. ஷாவா நேஹாவா? அவனுக்கு ஷா தான் வேணும்னு தோணுது. பட் ஷா அவன் கூட இருக்க மாட்டான்னு தோணுது. நேஹா விட்டு போகவும் மாட்டான்னு அவனுக்கு தோணுது. பட் என்ன சொல்கிறேன்னு தெரியல. எப்படி அதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ண அவனுக்கு புரியல. ஸோ ஒரு சவுண்ட் கேட்குது. பார்க்குறான். நீங்கள் தான் கீழே இறங்கிட்டு வாரீங்க. உங்கள் ஹீல் சவுண்ட் தான் கேட்டிருக்கும். பட் உங்கள் ஹீல் சவுண்டை பார்த்துட்டு ஷா நீ ஹீல்ஸ்லாம் போட மாட்டியே, என்ன புதுசாக ஹீல்ஸ்லாம் போட்டுட்டு அப்படின்னு சொல்லிட்டு மேலே பார்க்குறான். நீங்கள் ஒரு மாதிரி ட்ரெஸ் போட்டிங்க. உங்கள் நீஸுக்கு கீழே தான் கொஞ்சம் லைட் சின்ன குட்டி ஃப்ராக் மாதிரி போட்டிருக்கீங்க. பார்க்க க்யூட்டாக இருக்குது. அந்த ஹீல்ஸ் அது செட் ஆகுது. ஸோ உங்களை பார்த்துட்டு ஏய் என்ன ட்ரெஸ் இது, பார்க்க குழந்த மாதிரி இருக்கு. இது அதுவா? இன்றைக்கி நான் டேட் போகிறேன் டேங்க். இது கேட்டதுக்கப்புறம் டேங்க் ஐஸ்லாம் வைட் ஆகுது. என்னது டேட் போறியா? ஆமாம் நான் டேட் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கார் எடுத்துகிட்டு கிளம்பிடுறீங்க. டேங்க்கு ஹார்ட்டே ப்ரோக் ஆன மாதிரி இருக்குது. ஸோ நீங்கள் இது முடிவு பண்ணது நேஹாக்காக மட்டும்தான். ஏன்னா நேஹா ரொம்ப லவ் பண்ணுறா. நீங்கள் ஜிமின் கூட போனால் தான் டேங் எப்படிச்சும் நேஹாவை லவ் பண்ணுவான். நீங்கள் டேங்கை லவ் பண்ணல. ஸோ டேங் நீங்கள் ஃப்ரெண்டாக தான் பார்க்குறீங்க. ஸோ டேங்க் இதுக்கு நம்ம செட் ஆக மாட்டோம் உங்களுக்கே தோணுது. பட் இருந்தாலும் உங்களுக்கு ஜிமினை பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும். அதனால நீங்கள் ஜிமின் கூட இன்றைக்கி டேட் போகலான்ட்டு போகிறீங்க. ஸோ ஜிமின் இங்கே அவன் சொன்ன ஸ்பாட்டில் அங்கே உட்காந்துட்டே இருக்கான். நீங்கள் வருவீங்களா வர மாட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப டென்ஷனாக உட்காந்துட்டு இருக்கான். ஸோ இங்கே அந்த காலேருந்து இறங்கி போகிறீங்க. ஜிமின் உங்களை பார்க்குறான். அவ்வளோ க்யூட்டாக இருக்கீங்க. பார்க்க சின்ன குழந்த மாதிரி இருக்கீங்க. ஜிமினுக்கு தோணுது, இந்த குழந்தைய நம்ம ஹர்ட் பண்ணிட்டோம். டேய் இதெல்லாம் இப்போ நினைக்காதடா. இது நம்ம லைஃப் நியூவாக நம்மளுக்கு கிடைச்ச செகண்ட் சான்ஸ்ன்னு நினச்சிக்கோ. நம்ம லைஃப்பில் இதுக்கப்புறம் இன்னொரு சான்ஸ் கிடைக்குமாலாம் தெரியல. தப்பு எதுவும் பண்ணிடா ஜிமின். உன்னோட ஆங்கர் இஷ்யூவை கண்ட்ரோல் பண்ணிக்கோ. உனக்கு உன்னோட ஷா எவ்வளோ நாள் கழித்து வந்திருக்கால. இது என்னோட ட்ரீமாக இல்லை, ட்ரீம் கிடையாது, ஏன் ஷா தான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் யோசிச்சுட்டு இருக்கான். ஸோ நீங்கள் முன்னாடி போய் உட்காந்துட்டு ஸ்ட்ரைட்டாக நீங்கள் ஜிமினை பார்த்துட்டு ஜிமின் என்ன ஒரு விதமாக பார்க்குற, எனக்கு புரியல, நீ என்ன? இல்லை ஷா அது அப்படின்னு உங்களே பார்க்குறான். பார்த்துட்டு நீ ரொம்ப க்யூட்டாக இருக்க. டேட்டுக்கு கூப்பிட்டா இப்படிலாம் வருவாங்களா என்ன? சரி வா போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஹேண்டை பிடிக்கிறான். அப்போ நீங்கள் கொஞ்சம் ஜர்க்குட்டு அந்த சைட் தள்ளி போகிறீங்க. அப்போ ஜிமின் உங்களை பார்த்துட்டு ஷா நான் நார்மலாக கப்பிள்ஸ் மாதிரி தான் உங்கள் ஹேண்டை பிடிச்சேன், நீ தப்பாக எதுவும் நினைக்கல இல்லை ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜிமின் கூட தான் போகிறீங்க. அவன் காரில் ஏறிட்டு அவன் ஒரு பிளேஸ் கூப்பிட்டு போகிறான். நீங்கள் பார்க்குறீங்க, என்னது அம்யூஸ்மெண்ட் பார்க்கா? எனக்கு ஃபேவரட் ஜிமின். அதுதான் எனக்கு தெரியுமா ஷா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை கூப்பிட்டு போகிறான். ஸோ நீங்கள் ஜிமின் கூட தான் போகிறீங்க. ஸோ அந்த ஹீல் சப்போர்ட் உங்களால் நடக்கவே முடியல. உங்கள் காலெலாம் லைட்டாக உங்கள் லெக்லாம் பெயினாக இருக்குது. ஜிமினை நோட் பண்ணிவிட்டு ஷா இங்கே நீ உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டோன் பெஞ்ச் மாதிரி இருக்கு, அங்கேயே நீங்கள் உட்காந்துக்கிறீங்க. ஜிமின் குடுன்னு ஓடி போகிறான். நீங்கள் பின்னாடி ஜிமினை பார்க்குறீங்க. அவ்வளோ க்யூட்டாக சின்ன பையன் மாதிரி இருக்கான். இவனை பார்த்தா ஒரு மென்னுன்னு சொல்லவே முடியாது, ஏதோ ஸ்கூல் படிக்கிற பையன் மாதிரி இருக்கான். ஏஷா இவ்வளோ நாள் நீ ட்ரீம் நினச்ச, ஆனால் அப்படியே நினைக்காத. இவன் என்னை கூட எப்படி ஹாப்பியாக பார்த்துக்கான்னு மட்டும் அதை மட்டும் யோசி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே உட்காந்துட்டு இருக்கீங்க. ஜிமின் ஒரு பாக்ஸ் ஒன்று கொண்டு வரான். நீங்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறீங்க. ஜிமின் உங்கள் காலை கீழே உட்காந்து நீலோன்னு போட்டு உங்கள் காலை அப்படியே உங்கள் மடியில் தூக்கி வைக்கிறான். நீங்கள் சொன்ன கால் எடுத்துகிட்டு ஜிமின் என்ன பண்ணுற, கொஞ்சம் இரு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஹீல்ஸை கலட்டி 2 ஹீல்ஸையும் கலட்டி விட்டு
ஒரு பார்க்க சின்ன ஷூ மாதிரி வாங்கி வந்திருப்பான். அதை தான் போட்டு விட்றான். நீங்கள் பார்க்குறீங்க அது ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும். நீங்கள் பார்த்துட்டு எதுக்கு ஜிம்மி நீ இதெல்லாம்? எனக்கு புரியுது. நீ இந்த ஹீல்ஸை போட்டு நடக்க முடியாமல் வந்துட்டு இருந்தேன். அதான் இங்கே நிறைய பிளேஸ் போகணும். இந்த ஹீல்ஸ்லாம் உனக்கு செட் ஆகாது. அதை தூக்கி கார் டிக்கியில் போட்டுடலாம், ஓகேவா? அப்படின்ட்டு ஜிமின் போயிட்டு கார் டிக்கியில் அந்த ஹீல்ஸை போட்டு வந்து உங்கள் ஹேண்டை பிடிச்சிட்டு வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரைட்டுக்கு தான் கூப்பிட்டு போகிறான். ஸோ நீங்கள் போய் அப்படியே உட்காந்துக்கிறீங்க. ஸோ அந்த ஜெயின் வீல் இருக்கும்ல அதில் தான் உட்காந்துக்கிறீங்க 2 பேருமே பேரா. ஸோ உங்களுக்கு வந்து இது நியூ ஃபீலாக இருக்குது. ஏன்னா முன்னாடி ஜிமின் அப்படி இல்லைல்ல, உங்களோட ட்ரீமில் உங்கள் மைண்டில் எப்படி இருக்கும் அந்த மாதிரி. ஸோ அது ஃபுல்லாக நீங்கள் ட்ரீம்லேயே நினச்சிக்கிறீங்க. ஏன்னா இப்போ ஜிமின் பார்க்க அவ்வளோ க்யூட்டாக இருக்கான். நீங்கள் ஜிமினை பார்த்துட்டு இல்லை எனக்கு இது ஒரு மாதிரி ஃபீலாக இருக்குது. என்ன ஃபீலு புரியல ஷா. அது வந்து அப்படின்னு ஏதோ சொல்ல வந்துட்டு ஸ்டாப் பண்ணிட்டு எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உட்காந்துக்கிறீங்க அந்த வியூலாம் பார்த்துட்டு. ஸோ ஜிமின் தான் அவங்க முன்னாடி ஒரு நீட்டான். நீங்கள் இதை பார்த்துட்டு செம்ம ஷாக் ஆகிட்டு, ஜிமின் பஞ்சு மிட்டாய் ஐயோ எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்ட்டு நீங்கள் வாங்கிட்டு அப்படியே சாப்பிட்றீங்க ஒரு குழந்த மாதிரி. நீங்கள் பார்க்க பிங்க் ட்ரெஸ் தான் போட்டுப்பீங்க. அந்த பஞ்சு மிட்டாய்க்கும் அவ்வளோ க்யூட்டாக பேபி மாதிரி இருப்பீங்க. ஜிமின் ஃபோன் எடுத்துகிட்டு ஷா ஒரு ஃபோட்டோ பிடிச்சிக்கட்டா? எடுத்துக்கோ ஜிமின். ஏன்னா உங்கள்கிட்ட பெர்மிஷன் கேட்குறான். ஸோ நீங்கள் அது வந்து ஜிமின் இப்படி கேட்க ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ அவங்க கூட நீங்கள் செல்ஃபியெல்லாம் எடுத்துக்கிறீங்க. ஸோ ரொம்ப க்யூட்டாக. ஸோ நீங்கள் ஜிமின்கிட்ட ஜிமின் இந்த ஃபோட்டோஸ்லாம் எனக்கு ஷேர் பண்ணுறியா? நான் இன்ஸ்டாகிராமில் போடலான்னு இருக்கேன் ஸ்டோரியா? ஓகே ஷா அப்படின்னு சொல்கிறான். இதை உங்களுக்கு பார்க்கும்போது ஒரு மாதிரி இருக்குது. ஸோ நீங்கள் 2 பேர் நம்பர் வந்து ஷேர் பண்ணிக்கிறீங்க. ஸோ உங்களுக்கு அப்படியே இதை வாட்ஸ்அப் பண்ணி விட்றான். நீங்கள் இன்ஸ்டாகிராமில் ஸ்டோரியாக அதை வைக்கிறீங்க. இந்த சைட் டேங்க் வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து ஆன் ஆகுது. அது வந்து பார்க்குறான். அவனுக்கு வந்து ஐஸ்லாம் வாய்டாகுது. டே ஜிமின் நாயே, எச்சக்கலை நாயே, எனக்கு தெரியும்டா. நேற்றே நான் நினச்சேன் என்னடா இப்படியெல்லாம் நடக்குதுன்ட்டு. ஷாவை என்கிட்டருந்து பிரிக்க பார்க்குறல, இதோ வாரேன் அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கோ கால் பண்ணிட்டு அது என்ன பிளேஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். சார் கொஞ்சம் இருங்க சார், நாங்கள் கண்டுபிடிச்சி சொல்கிறோம். நீங்கள் கண்டுபிடிக்கிறதுக்குள்ளே என் ஃபிகரை இன்னொருத்தர் ஷேர் பண்ணிட்டு போயிடுவான்டா, சீக்கிரமாக கண்டுபிடிங்கடா அப்படின்னு சொல்லிட்டு கேபினில் ரொம்ப கோவமாக உட்காந்துட்டு இருக்கான். ஸோ ஜங்கு கால் பண்ண அவன் அட்டனே பண்ணலையே. அவனுக்கு நேற்று நைட் தான் ஃபர்ஸ்ட் நைட், எப்படி அட்டன் பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு அட்டன் பண்ணி இந்த நாய் கூட அட்டன் பண்ணாரு. காலில் சுடு தண்ணி போன மாதிரி அவன் அவ்வளோ டென்ஷனாக உட்காந்துட்டு இருக்கான். இந்த சைட் நேஹா தான் டயாங் அப்படின்னு சொல்லிட்டு டோரை வந்து நாக் பண்ணாமே ஓப்பன் பண்ணிட்டு வந்துடுறா. என்னடி? அது வந்து அப்பா கூப்பிட்டாரு. அங்கிளா? எதுக்கு? அது எனக்கு தெரியல டயாங், கூப்பிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நேஹா வந்து டேங்கை கூப்பிட்டு போயிடுறா. டேங்க் இப்போ என்ன பண்ணுறேன்னே புரியல, எதுவுமே தெரியல. ஸோ நீங்கள் வந்து ஜிமின் கூட அங்கே ஒவ்வொரு பிளேஸாக எல்லா ரைடையும் செம்மையாக என்ஜாய் பண்ணுறீங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. லாஸ்ட்டாக அவங்க டேட்டும் கம்ப்ளீட் ஆகுது. இப்போ நான் ஒரு ஈவினிங் டைம் ஒரு 6:30 இருக்கும். ஜிம்முங்க ஹேண்டை பிடிச்சிட்டு எங்கே நீங்கள் ஜிமின் கூட ஸ்டார்ட் பண்ணீங்களோ அங்கேயே அவங்க வந்து இறக்கி விட்டு, ஷா எனக்கு உனக்கு பிடிச்சிருக்குடி, நான் ஸ்ட்ரைட்டாக என் கூட டேட்டுக்கு வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுது. ரீசன் எனக்கு என்ன சொல்கிறேன்னு தெரியல. எனக்கு உனக்கு கல்யாணம் பண்ணிக்கணும்னு தோணுது. நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படின்னு ஸ்ட்ரைட்டாக அவங்களுக்கு வந்து மேரேஜ் ப்ரப்போசலே வச்சிடுறேன். அவங்களுக்கு என்ன சொல்கிறேன்னு தெரியல. அப்படியே நிற்கிறீங்க ஸ்டாச்சு மாதிரி. அவன் நியூடன் போட்டு நான் சும்மா லவ் பண்ணு ஊரு சுற்று அந்த மாதிரிலாம் கேட்க மாட்டேன், ஸ்ட்ரைட்டாக கல்யாணம் தான், அதுக்கப்புறம் லைஃப்பை ஹாப்பியாக லிவ் பண்ணலாம், அவ்வளோதான் நான் சொல்லுவேன். நான் வீட்டெலாம் போக மாட்டேன்டி, ப்ராமிஸாக சொல்கிறேன். எப்போவுமே உன் கூடவே இருப்பேன். எனக்கு உன்னை ஃபர்ஸ்ட்டு பார்த்தோன்னே பிடிச்சிருக்கு. எங்கேயோ நம்ம மீட் பண்ணி நம்ம லைஃப்பில் வேறு மாதிரி போன மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஏதோ நம்மளை முன் ஜென்ம காதல் அந்த மாதிரிலாம் தோணுச்சு தெரியுமா? அப்படிலாம் இருக்காது. உன் கூட லைஃப் லாங் நான் ஹாப்பியாக இருக்கணும்டி. என்னை வெயிட் பண்ணியிருந்து நீ எனக்கு கிடைச்ச மாதிரி ஃபீலாக இருக்குது. எனக்கு எப்படி சொல்கிறேன்னு தெரியல ஷா. எனக்கு உன கூட இருக்கணும்னு தோணுது. ஆனால் நீ அந்த டேங்க் கூட போகும்போது எனக்கு கோவமாக இருக்குது தெரியுமா அப்படின்னு சொல்கிறான். ஸோ நீங்கள் எதுவுமே சொல்லலை. அப்படியே தான் நான் நாளைக்கு சொல்கிறேன். எனக்கு சடனாக அக்செப்ட் பண்ணுறேன் எப்படின்னு தெரியல ஜிமின்ச்சி.
அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு பவ் பண்ணிவிட்டு கார் எடுத்துகிட்டு போயிடுறீங்க. ஸோ போயிட்டு இருக்கிற வழியிலேயே உங்கள் முன்னாடி ஒரு பர்சன் வந்து நிற்கிறாரு. ஸோ நீங்கள் சொன்னால் காரை வந்து அப்படியே ஸ்டாப் பண்ணுறீங்க. அப்போ தான் பார்க்குறீங்க நேஹாவுடைய அப்பா. அப்போ நீங்கள் பார்த்துட்டு அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கார் டோர் ஓப்பன் பண்ணிட்டு வெளில போகிறீங்க. ஸோ வெளில போயிருந்தா அங்கிள் நீங்கள் இங்கே எனக்கு உன் கூட பேசணுமா, என் கூட வெளில வரியா? ஓகே நான் வர்றேன் அப்படின்னு போனால் ஒரு கஃபே ஷாப்பில் தான் நீங்களும் நேஹாவுடைய அப்பா உட்காந்துட்டு இருக்கீங்க. ரொம்ப நேரமாச்சு அவர் காஃபி சிப் பண்ணிட்டு ரொம்ப தயங்குறாரு. அங்கிள் என்ன இருந்தாலும் சொல்லுங்கள். அது வந்து எனக்கு என்ன சொல்கிறேன்னு தெரியல. என் பொண்ணு நேஹாக்கு என்ன, எனக்கு என்ன சொல்கிறேன்னா நீ டேங்க விட்டு போயிரு. நீ அவன் கூட இருக்கிறதுலாக என் பொண்ணை அவன் கண்டுக்கவே மாட்டேங்கிறான். உங்களுக்கு அப்படியே தான் உங்களுக்கு வயசுலாம் வாய்டாயிட்டு என்ன சொல்கிறேன்னு தெரியல ஒரு மாதிரி நிற்கிறீங்க. அங்கிள் நான் டேங்க லவ் பண்ணல அங்கிள், அது எனக்கு தெரியும் நீ அவன் கூட இருக்கிறதுலாக அவன் என் பொண்ணை பார்க்கவே மாட்டேங்கிறான். நைட் கூட என் பொண்ணு சூசைட் அட்டம் பண்ண போயிட்டா. எப்படியாச்சும் அவளை எவ்வளோ கஷ்டப்பட்டு நான் வளர்த்தேன் தெரியுமா. அம்மா இல்லாத பொண்ணு, எனக்கு அவள் தான் எல்லாமே. அவள் தேங்க கேட்குறா. எனக்கு என்ன சொல்கிறேன்னு தெரியல. நான் இன்றைக்கி மார்னிங் கூட தேங்கிட்ட பேசினேன். அவள் என்ன தெரியுமா சொன்னா, என்னை லவ் பண்ணுறாளோ இல்லையோ கடைசி வரைக்கும் நான் அவளை தான் லவ் பண்ணுவேன். உங்கள் பொண்ணை என்னை ஃபோர்ஸ் பண்ணி கல்யாணம் பண்ணி வச்சாலும் ஒரு சுண்டு விரல் கூட உங்கள் பொண்ணு மேலே படாது. நீ ஃபுல் ஹார்ட் மட்டும்தான், அவள் மட்டும்தான் இருக்கான்னு சொல்கிறான். ஒரு அப்பாவால் இதை ஏற்றுக்க முடியுமா என்னால் முடியாது. நீ அவனை விட்டு போயிருமா. உன் லைஃபுக்கு என்னென்ன வேணுமோ எல்லாமே பண்ணுறேன். இதை கேட்க எனக்கே அசிங்கமாக இருக்குது. என்ன பண்ணுறதே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஷேடை ஹேண்டை பிடிச்சிது செம்மையாக அழுகிறாரு. உங்களுக்கு அப்போ தான் தோணுது ஜிமின் உங்கள்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணது. ஓகே அங்கிள் நான் போயிடுறேன், உங்கள் லைஃப் ஓட்டு நான் போயிடுறேன் அங்கிள், கொஞ்சம் டைம் கொடுங்க, சடனாக எல்லாம் முடிவு பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கார் எடுத்துகிட்டு கிளம்பிடுறீங்க. போகிற வழி தான் ஜிமினுக்கு கால் பண்ணிட்டு ஜிமின் நம்ம மேரேஜ் பண்ணிக்கலாம் ஜிமின் அப்படின்னு சொல்லிடுறீங்க. ஜிமினுக்கு இப்போ தான் அவனுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. அவன் குதிக்கிறான். ஓகே நீ என்னை அக்செப்ட் பண்ணிப்ப நினைக்கவே இல்லை. அதெல்லாம் வேணாம் ஜிமின், எப்போ மேரேஜ்னு மட்டும் சொல்லுங்கள், இம்மீடியட்லி நம்ம சீக்கிரமாக மேரேஜ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை சொன்னால் கட் பண்ணிடுறீங்க. ஜிம்மின் வந்து இவெல்லாம் பிளான் பண்ணிட்டு எல்லாமே என் பிளான் தான். நேஹாவுடைய அப்பா எப்படியும் போயிட்டு கேட்டிருப்பார் ஷார்ட்டை. அதுக்கப்புறம் நேஹாவுக்கு நம்ம தானே பிளான் போட்டு கொடுத்தோம் அப்படின்னு சொல்லி பார்த்தா பக்கத்தில் நேஹா உட்காந்துட்டு இருக்கா. ஜிம்மின்ச்சி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு உங்களை, நீங்கள் என் டயாங்க என்கிட்டே கொடுத்துட்டீங்கல்ல. நம்ம ரெண்டு பேரும் ஒரே சுச்சுவேஷனில் தான் இருக்கோம். எனக்கு வேணும், உனக்கு டயாங் வேணும். ஸோ ரெண்டு பேரும் பிளான் ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நேஹா வந்து சூசைட் அட்டம் பண்ணது ஜிமின் போட்ட பிளான் தான். ஸோ அப்படியே அவங்க இங்கே ஹேண்ட் ஷேக் பண்ணிக்கிறாங்க. இந்த சைட் நீங்கள் வந்து உள்ளே போகிறீங்க. வீடு ஃபுல்லாகவே இருட்டாக இருக்குது. நீங்கள் டோரை லாக் பண்ணிட்டு லைட்டை ஆன் பண்ணுறீங்க. டேங் சோஃபாவில் தான் அப்படியே உட்காந்துட்டு இருப்பான். நீங்கள் டேங்கை பார்த்துட்டு டேங் என்ன நீ கிட்ட வராதடி, கிட்ட வராது, செஞ்சிட்டல்ல, என்னை வச்சு செஞ்சிட்டல்ல, என்னை பார்த்தா பைத்தியக்காரமே இருக்காடி உனக்கு, பைத்தியம் எச்சக்கலை நாய், உன் பின்னாடியே நக்கிட்டு வாரல்ல, உன்னை எல்லாம் லவ் பண்ணண்டி, ஆனால் நீ அந்த ஜிம்மின் கூடயே போயிட்டல்ல டயாங், அது இல்லை டயாங் புரிஞ்சுக்கோ. நீ என்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல எனக்கு ஜிம்மினை தான் பிடிச்சிருக்குன்னு, ஆனால் நைட் மேர் இதுன்னு சொல்லிட்டு என்னை அப்படியே எல்லாம் வச்சு செஞ்சிட்டல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவன் செம்மையாக அழுகுறான். நீங்கள் டேங்கை டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு நான் ஜிம்மினை மேரேஜ் பண்ண போகிறேன், அவ்வளோதான், நீ நேஹா கல்யாணம் பண்ணிக்கோ. நான் உன்னை தாண்டி லவ் பண்ணுறேன், அவளை கிடையாதுடி. ஆனால் நான் உன்னை லவ் பண்ணல டயாங், நான் ஜிம்மினை லவ் பண்ணுறேன், எனக்கு அவனை பிடிச்சிருக்கு. நீ சொல்கிறல்ல பேட் ட்ரீம் அது இதுன்னு சொல்லிட்டு எனக்கு அடிக்கடி வருதுன்னு, அவன் அப்படியெல்லாம் கிடையாது, அவன் அப்படியெல்லாம் கிடையாதுடா. இன்னைக்கு ஒரு நாள் டேட் பண்ணேன், என் கூட எவ்வளோ ஹாப்பியாக இருந்தேன் தெரியுமா, நான் நினச்ச மாதிரியே இருந்தேன்.
என் ட்ரீமில் வர மாதிரி இல்லை. ஏன் மயிறு, அது ஒன்றும் ட்ரீம் கிடையாதுடி, அது நிஜம் அப்படின்னு சொல்கிறான். உங்களுக்கு நான் ஐஸ்லாம் வைடாயிட்டு அப்படியே அழுதுட்டு உட்காந்துட்டு இருக்கீங்க. எதுக்கு அழுகுற? நல்லா அழு. என்ன தயங்க சொல்கிற? அது ட்ரீமா? ஆமாண்டி, ட்ரீம் தான். எனக்கு புரியல தயாங், என்ன தயாங்க சொல்கிற அப்படின்னு கேட்டதுக்கப்புறம் உங்கள் ஹேண்டை அப்படியே தரத்தானே பிடிச்சி இழுத்துட்டு போகிறான். ஸோ நீங்களும் போகிறீங்க, ஒரு ரூமுக்குள்ளே போயிட்டு காட்டுறான். நீங்கள் ஜிமின் கூட எடுத்த ஃபோட்டோஸ், நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது ஃபோட்டோஸ், உங்கள் பேபியோட பிக்கு எல்லாமே காட்டுறான். அப்போ நீங்கள் ட்ரீமில் பார்த்துருப்பீங்க உங்கள் பேபி. அப்போ இது ட்ரீம் கிடையாதா? எல்லாம் உண்மைதாண்டி, உனக்கு எதுவும் தெரியக்கூடாது, நீ கஷ்டப்படுவ, உனக்கு நீவா லைஃப் கொடுக்கலாம். அவன் ஒரு ஹார்ட்லெஸ் பர்சன்டி. அவன் குழந்தைய உன் கண்ணு முனையாக கொன்னவன், அவ்வளோதான். நீ எல்லாமே சூசைட் பண்ண அட்டன் பண்ண, உன்னை காப்பாற்றி என் கூடவே லைஃப் லாங் வச்சிருக்கலான்னு பார்த்தா, ஆனால் நீ என்னையே ஏமாத்திட்டல்ல. உன்னை ரொம்ப லவ் பண்ணுறேன்டி, எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு தெரியுமா, எப்படி சொல்லணும் தெரியல. நீ அவன் கூட போயிட்டு அவன் குழந்தைய வயிற்றில் வாங்கிட்டு வந்ததுக்கு அப்புறமும் நான் லவ் பண்ணேன்டி, மயிராட்ட லவ் பண்ணேன், இன்ன வரைக்கும் லவ் பண்ணுறேன்டி. ஆனால் உனக்கு எவ்வளோ கஷ்டம் கொடுத்துருக்கான், உன் லைஃபே ஸ்பாயில் பண்ணியிருக்கான், உன்னை சீட் பண்ணியிருக்கான், உன்னை விட்டு சாராவை மேரேஜ் பண்ணா, எல்லாமே பண்ணா. அவன் உனக்கு நல்லவன், நான் உனக்கு கெட்டவனாடி. என்னதான் எனக்கு சொல்கிறேன்? அப்போ இதெல்லாம் ட்ரீம் கிடையாதா? அதாண்டி சொல்கிறேன், ட்ரீம் கிடையாது அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன சொல்கிறேன்னு தெரியல. உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி இருக்குது. ஜிமின் நீங்கள் வந்து ஒரு குட் பர்சன் நினச்சிருப்பீங்க உங்கள் மைண்டுக்குள்ளே. அப்போ இதெல்லாம் உண்மைதானா? நீ உண்மைதானே தயா? ஆமாண்டி, உண்மைதான், யோசிச்சு முடிவு பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து போயிடுறான். ஸோ அந்த ரூம்லேயே உட்காந்து நீங்கள் எல்லாமே பார்க்குறீங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி இருக்குது. நீங்கள் அப்படியே உட்காந்துட்டு ஸோ அங்கேயே தூங்கிடுறீங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் தயாங் தான் ரூம் டோர் ஓப்பன் பண்ணி பார்க்குறான், நீங்கள் ரூமில் இல்லை. ஸோ அப்போ தான் புரியுது அந்த ரூமில் சீக்கிரம் ரூமில் இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி உள்ளதை பார்க்குறான். நீங்கள் அப்படியே தூங்கிட்டு இருக்கீங்க. ஸோ தயாங் தான் அவங்க வந்து எழுப்பாட்டி விட்டு, இஷா இங்கேயா தூங்குனேன்? தயாங், எனக்கு புரியுது, ஆனால் நான் அவனை கல்யாணம் பண்ணிக்க போகிறதில்ல தயாங். நான் உன்னையே கல்யாணம் பண்ணிக்கிறேன், எனக்கு பிடிக்குதோ இல்லையோ நீ நீ எனக்கு ஹஸ்பண்டாக வருவியா? நான் உன் கூட இருக்கேன் தயா, நான் உன் கூட போகல. என் குழந்தைய கொண்டு இருக்கான்ல, எவ்வளோ ஹார்ட்லெஸ்ஸாக இருந்திருப்பான், எனக்கு அவன் வேணாம் தயா. இவ்வளோ வருஷமாக நீ என் கூட தானே இருக்க, என்னை எல்லாமே புரிஞ்சிருக்கல்ல. நான் ஹர்ட் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு எவ்வளோ விஷயம் எனக்காக மறைச்சிருக்கேன். நான் உன்னைய கல்யாணம் பண்ணிக்கிறேன் தேங்க்ஸ், சாரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தேங்க டைட்டாக ஹக் பண்ணிக்கிறீங்க. தேங்க்யூ, இப்போ தான் அவனுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது, அவனை வந்து அக்செப்ட் பண்ணிட்டீங்க. அந்த மாதிரி அவன் டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். ஹக்கை அப்படியே பிரேக் பண்ணிட்டு நீங்கள் தேங்க ஐஸே பார்த்துட்டு, தயாங் இன்றைக்கே மேரேஜ் ரெடி பண்ணு அந்த ஜிமின் முன்னாடி அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறீங்க. தேங்க் இப்போ தான் ஹாப்பியாக இருக்குது. அவன் வந்து ஆல்ரெடி வந்து எல்லாமே ரெடி பண்ணுறான், ஈவினிங்காகவே மேரேஜ் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு ஆஃப்டர்நூன் ஆகுது. ஸோ நீங்கள் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வாரீங்க வெளில. ஏய் வா வெளியே போகலாம். எங்கே? வெட்டிங் ட்ரெஸ் எடுக்க வேணாமா? சரி தயாங் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் காரில் போகிறீங்க. சைலண்ட்டாகவே போகிறீங்க. டேங்க்கு ஃபேஸ் ஃபுல்லாக ஸ்மைலையாக இருக்குது. நீங்கள் டேங்கை பார்த்துட்டு, என்னடா உன் ஃபேஸ் ஃபுல்லாக பல்லாக இருக்குது? இல்லை, எல்லாவும் அக்செப்ட் பண்ணிட்டேன், என்னால் நம்பவே முல்லடி, அதான் கிள்ளியெல்லாம் பார்த்துக்கிறேன், இது ஒன்றும் ட்ரீம் இல்லைல்ல அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் நீங்கள் தேங்க பிடிச்சி கிள்ளி விட்டு அவன் தைஸ்லையே, வலிக்குதுடி, என்ன பண்ணுற? ட்ரீம் இல்லை தயாங், இது நிஜம், நானும் கல்யாணம் பண்ணிக்க போகிறோம். நீ கண்டிப்பாக ஜிமினை இன்வைட் பண்ணு, அவன் இல்லாமலா நம்ம மேரேஜில் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வெட்டிங் ட்ரெஸ் எடுக்கலான்னு போகிறீங்க. அவன் வந்து உங்களுக்கு எவ்வளோ கிராண்டாக எடுக்கணுமோ அவ்வளோ கிராண்டாக எடுக்கிறான். எதுக்குறா? ஜஸ்ட் பண்டே மட்டும்தான், அதுக்கு எதுக்குறா? நம்ம கல்யாணம்டி, அதுக்கு நான் பிடிச்ச மாதிரி இருக்கணும்ல,
அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ட்ரெஸ்ஸாக போட்டு போட்டு காட்டுறீங்க. டேங்க் எதுவுமே பிடிக்கல. நீங்கள் கடுப்பாயிட்டு, டேய் நான் கல்யாண ட்ரெஸ் எனக்கு வேணாண்டா, சரிடி இதை எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லாங் ஃப்ராக் மாதிரி பார்க்க அது அவ்வளோ அழகா அப்படியே ப்ளசண்ட்டாக இருக்குது. ஸோ அதை எடுத்து நீங்கள் போட்டு வரீங்க, உனக்கு அப்படி பிடிச்சிருக்கு, இதுவே பேக் பண்ணுங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் டேங்கை பார்த்துட்டு, அப்போ நீ கோட் சூட் ஆல்ரெடி நான் எடுத்துட்டேன்டி அப்படின்னு காட்டுறான். பார்க்க அதுவும் அழகாக இருக்குது. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கிளம்புறீங்க. ஸோ இப்போ உங்களுக்கு மேரேஜ் ஹாலில் தான் நீங்கள் நிற்கிறீங்க. ஸோ ஜிமின் வர்றான். என்ன இந்த டேங் எனக்கு மேரேஜ்னு சொன்ன, ஒருவேளை நேஹாக்கும் டேங்க்கும் தானோ தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து கிளம்பி போகிறான். அவன் நேஹா கூட பேசியிருக்க மாட்டான். ஸோ உள்ளே போனால் டேங் நிற்பான். டேங்கை பார்த்து, டே என்னடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான் ஜிமின். கூல் மேன், ரொம்ப கூலாரு, எனக்கு இன்னைக்கு மேரேஜ். ஓ மேரேஜா, சரி அப்படின்னு சொல்லிட்டு போய் உட்கார்றான். இப்போ நீங்கள் அந்த வெட்டிங் ஹாலுக்குள்ளே என்டர் ஆகுறீங்க. ஸோ ஜிமின் உங்களை பார்க்குறான். ஏன்னா வந்து பொண்ணு வந்தாச்சுன்னு சொல்லும்போது அந்த வெட்டிங் ட்ரெஸ்ஸில் உங்களை பார்க்குறான். உனக்கு அப்போ தான் புரியுது டேங் வந்து உங்களை மேரேஜ் பண்ண போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு. அவனுக்கு ஐஸ்லாம் அப்படியே வாய்டாகுது, அப்படியே டியர்ஸ் வந்து ஃபால் ஆகுது. ஸோ டேங்கை ஸ்மோக் பண்ணிட்டு ஜிமினை பார்க்குறான். ஓகேடா, நான் இதை ஸ்டாப் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் பார்ட் வந்து சூன் போட்டுடுறேன். பர்பிள் யூ சப்போர்ட் மீ.